வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம். வெய்ய கர்ம பயன்களில் நொந்துதான் மெய் உணர்ந்திடலாகும் என்றாக்கிய தெய்வமே இது நீதி எனினும் நின் திருவருட்கு பொருந்தியதாகுமோ? ஐயகோ, சிறிது உண்மை விளங்குமுன் ஆவி நையத் துயருறல் வேண்டுமே. பைய பைய ஓர் ஆமை குன்றேறல் போல் பாருளோர் உண்மை கண்டு இவன் உய்வரால். ஓ கடவுளே, கொடிய வினை பயன்களை அனுபவித்து வேதனைப்பட்டுத்தான் உண்மையை மனிதர்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று ஆக்கி வைத்திருக்கிறாய். இது நியாயம்தான். செயலுக்கு விளைவு என்பதை யார்தான் மறுக்க முடியும்? ஆன போதிலும் உன் கருணைக்கு இது ஏற்றதாகுமா? ஐயோ, ஓரளவு உண்மையை உணர்ந்து கொள்ளும் முன்பாகவே இந்த உயிர் வருந்த வேதனைப்பட வேண்டி இருக்கிறதே. மெல்ல மெல்ல ஒரு ஆமை மலை ஏறத் தொடங்கினால் அது எந்த காலத்தில் மலை ஏறி முடிக்கிறது? அதுபோலத்தான் இந்த ஆன்மீக பயணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உண்மையை உணர்ந்து மனிதகுலம் நற்கதி அடைய வேண்டி இருக்கிறது. இது சரிதான்னாலும் உன் கருணைக்கு ஏற்றதில்லை அப்பா. அதனால் உன் கருணையினால் என்னை அப்படி ஒரு நொடியில் உயர்த்தி விடக்கூடாதா? இப்படி இந்த கர்மா செயலுக்கு விளைவு என்கின்ற இந்த வினை விளைவு கொள்கையின் காரணமாக நான் அடிபட்டு இந்த உலக வாழ்க்கையில் துயருற்றுத்தான் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது சரிதான். லாஜிக்கலி இட்ஸ் கரெக்ட். ஆனால் நான் உன்கிட்ட என்ன மன்றாடுகிறேன்? உன்னுடைய அந்த அளவற்ற கருணையினால் நீ என்னை ஒரு நொடியில் உயர்த்தி விடலாகாதா? இந்த ஆன்மீக பாதை இத்தனை சிரமமாக இருக்கிறதே. ஜான் ஏறுனா முழம் சறுக்குது. இதிலிருந்து நீ என்னை காப்பாற்றி கரை சேர்க்க மாட்டாயா என்பது பாரதியின் கதறலாக இருக்கிறது. ஆனால் நமக்கும் தெரியும், பாரதிக்கும் தெரியும், நாம் என்னதான் கதறினாலும் நம்முடைய செயலுக்கு விளைவு என்பது இறை நீதி, மாற்ற முடியாத, மறுக்க முடியாத உண்மை. தொடர்ந்து சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.